அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பெண் பார்த்த உடனே திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகுது, நிச்சயதார்த்தமும் நடக்குது. இப்ப ஒருத்தருக்கொருத்தர் மொபைல் நண்பர்களை பகிர்ந்துக்கிறாங்க, மொபைல்ல பேசக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இப்ப இது கூடுமா கூடாதா, இது சம்பந்தமான இஸ்லாத்தின் பார்வை என்ன அப்படிங்கிறது கேள்வி. எந்த பெண்ணை திருமணம் முடிக்க நாட்டம் இருக்கோ அந்த பெண்ணை முகம், இரு கைகளை மட்டும் பார்த்து கொள்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது. இதுதான் ஃபத்துவா. ஆக முகத்தை பார்த்து கொள்ளலாம். உறுதியானதற்கு பின்பு, கட்டாயம் திருமணம் செய்து கொள்வோம் என்கின்ற அந்த நிலை வந்ததற்கு பின்பு பார்ப்பதற்கு, பெண்ணினுடைய முகத்தை பார்ப்பதற்கு அனுமதி இருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், நீங்க யாரேனும் ஒரு பெண்ணை திருமண பேச்சு பேசி அதுல முடிக்கிறதுல ஆர்வமாகிட்டீங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்யுங்க, அந்த பெண்ணை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாம நிச்சயதார்த்தம் ஒன்னை ஏற்படுத்தி அந்த நிச்சயத்திற்கு பின்பு திருமணம் ஒப்பந்தம் நடைபெற வரைக்கும் ஆணும் பெண்ணும் அந்நியர்கள் தான். அவங்க நிச்சய பெண்ணுடன் பேசுறதுங்கிறது, போன் பேசுறது, SMS அனுப்புறது, வாட்ஸ்அப் பண்றது, இது மாதிரியான எந்த ஒரு தொடர்பும் கூடாது என்பது கொஞ்சம் கவனிக்கணும். இப்படி இவங்க இதன் மூலம் சந்தித்துக் கொள்வது ஹராமாக இருக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. திருமணத்திற்கு முந்தைய நாள் அந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. ஏன்பான்னு கேட்டா அந்த புள்ள கொஞ்சம் ஓவரா பேசுதுன்னு சொல்றார். ஆக எல்லாம் முடிந்து பத்திரிகை அடித்து திருமணத்திற்கு நாள் குறித்து மண்டபம் பார்த்ததற்கு பின்பு கூட பிரிவதற்கான சூழ்நிலை இருக்கிறது என்கின்ற அந்த நேரத்துல இதுல எந்த ஒரு சாட்சியும் தேவையில்லை. பிரியறதுக்கு பிடிக்கலன்னா பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. பேசிய பேச்சுக்களும் அதெல்லாம் அந்நியரோடு தொடர்பு கொண்ட அந்த சூழ்நிலையும் பாவத்தில் நம்மை அழைத்து செல்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எனவே திருமணம் பேச்சு நடந்தா விரைவாக, இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில விரைவாக அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு முயற்சி செய்யணும். நிச்சயம் பண்ணி முடிவு செஞ்சு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷங்களுக்கு காலதாமதம் செய்வது இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதிகளுக்கு மத்தியில பலவிதமான மன சஞ்சலங்களையும் பாவத்தையும் அது தள்ளி விடுகிறது என்பதை கொஞ்சம் கவனிக்கணும். ஆக அன்பிற்குரியவர்களே, நமது பிள்ளைங்களை சரியான நேரத்துல சரியான முறையில விரைவாக செய்ய வேண்டிய ஒரு காரியங்களையும் திருமணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த வாழ்க்கையினுடைய விவரங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல தம்பதிகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இது மாதிரியான தவறுகளை அவர்கள் தவிர்த்து கொள்ள அல்லாஹ் உதவி செய்வானாக. எந்த சூழ்நிலையிலும் திருமணத்திற்கு முன்பு பேசிக்கொள்வதற்கோ SMS அனுப்புவதற்கோ இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.